இத்தாலி போகணுமா அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இத்தாலி அப்படிங்கிறது ஒரு வெறும் கண்ட்ரி மட்டும் இல்லை, அது ஒரு ஹிஸ்டரி, ஃபுட், ஃபேஷன், ரொமான்ஸ், ஆர்ட், ஆர்கிடெக்சர் எல்லாத்தையும் ஒரே பேக்கேஜாக கொடுக்குற ஒரு லைவிங் மியூசியம். ஆனால் இத்தாலி போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய சில ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. இது ஃபேக்ட்ஸ் தெரியாமல் நீங்கள் போனால் ட்ரிப் எக்ஸ்பென்சிவாகவும் கன்ஃபியூசிங்காகவும் சில நேரம் எம்பரசிங் கூட ஆகலாம். அதனால தான் இட்டாலி செல்லும் முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்டாலி பற்றி பல பேருக்கு தெரியாத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு. இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ட்ராவல் கைடு மாதிரி ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் இட்டாலியை பற்றி அதிகம் லவ் பண்ண வைக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பிகாஸ் லாஸ்ட் ஃபேக்ட் உங்களை கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணும். இட்டாலினா ஃபஸ்ட் நினைவுக்கு வர்றது பீஸா, பாஸ்தா, ரோம், வேனிஸ், ரைட். ஆனால் இட்டாலி அதை விட ரொம்ப பெரிய ஸ்டோரி. முதல்ல ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ். இட்டாலிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பழைய நாடு தான். ஆனால் மாடர்ன் இட்டாலி உருவானது ஜஸ்ட் 1861 தான். அதாவது இந்தியாவுக்கு முன்பே சிவிலைஸ் இருந்தாலும் மாடர்ன் நேஷன் அப்படிங்கிற இட்டாலி ரிலேட்டிவிட்டி ரீசன்ட். இதுக்கு முன்னாடி அது பல ஸ்மால் கிங்டம்ஸாக இருந்துச்சு. அதனால தான் இன்று இட்டாலி ஒவ்வொரு சிட்டிக்கு தனி கல்ச்சர், தனி ஆசன்ட், தனி ஃபுட் ஸ்டைல். அதாவது ரோம் ஒரு வைப், மிலன் ஒரு வைப், வெனிஸ் வேற லெவல், நேபிள்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரே நாட்டில் 4 நாட்டுக்கு போன ஃபீல் வரும். அடுத்த ஃபேக்ட், இட்டாலி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான டூரிஸ்ட் இட்டாலி போகிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரே நாட்டில் ஹிஸ்ட்ரி, பீச், மவுண்டன்ஸ், ரொமான்ஸ், ஃபேஷன், லக்ஸுரி, வில்லேஜ் பியூட்டி எல்லாமே இருக்குது. ஒரு சைடு அனிசியன் ரோமன் எம்பையர், மற்றொரு சைடு லக்ஸுரி பிராண்ட்ஸு, ஒரு சைடு ஸ்னோ மவுண்டன், மற்றொரு சைடு ப்ளூ பீச்சஸ். அதுதான் இட்டாலி மேஜிக். இட்டாலி பற்றி பேசுகிறப்போ ரோமை ஸ்கிப் பண்ண முடியாது. ரோம் இஸ் கால்ட் அன் எட்டர்னல் சிட்டி. ஏன்னா ரோம் லிட்ரலி ஹிஸ்டரி மேலே கட்டப்பட்ட சிட்டி. நீங்கள் ரோடில் நடக்கும்போது கூட 2000 வருடத்துக்கு ஹிஸ்டரி கீழே இருக்கலாம். ரோமில் இருக்கும் கொலோசியம் 2000 இயர் ஓல்டு. அது ஒரு ஸ்டேடியம். அது சாதாரண ஸ்டேடியம் இல்லை, அனிசியன்ற வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட் ஹப். அங்கே ஒரு கிளாடியேட்டர் ஃபைட் நடந்துச்சு. அதாவது பழைய கால WWE ப்ளஸ் சர்வைவல் கேம் காம்போ. இமேஜின் பண்ணுங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்குற ஸ்டேடியம் கல்ச்சர் 2000 இயர் முன்னாடி ரோம் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரியில் இட்டாலிக்குள்ளே இன்னொரு கண்ட்ரி இருக்குது. எஸ், இட்டாலிக்குள்ளே வாட்டிக்கன் சிட்டி இருக்குது. இது உலகத்திலேயே ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி. சைஸ் ஸ்மால் பட் பவர் ஹியூஜ். இது கத்தோலிக் கிறிஸ்டியன்ஸ்க்கு வேர்ல்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. ஸ்டேட் பீட்டர்ஸ் பெசிலிக்கோ, வாட்டிக்கன் மியூசியம், சிஸ்டைன் சேப்பல் எல்லாம் அங்கே தான். அதாவது இட்டாலி போனால் ஒரே ட்ரிப்பில் 2 கண்ட்ரி விசிட் பண்ணலாம். அடுத்து ஃபேக்ட், ஃபுட் லவர்ஸ்க்காக. பல பேர் இட்டாலி போனால் தினமும் பீஸா, பாஸ்தா தான் சாப்பிடுவாங்க. ஆனால் ரியல் இட்டாலி ஃபுட் அதை விட ரொம்ப டீப்பாக இருக்கும். இட்டாலியில் ஃபுட்டு என்னங்கிறது ஒரு எமோஷன். ஒவ்வொரு ரிஜியனுக்கும் தனித்தனி ஃபுட் இருக்குது. அதிலும் முக்கியமாக இட்டாலியில் இட்டாலியன் ஃபுட் அப்படின்னு சிங்கிள் மெனு கிடையாது. ஒவ்வொரு சிட்டிக்கும் தனித்தனி வெர்ஷன். அதனால தான் இட்டாலி சேம் பீஸா கூட சிட்டிக்கு சிட்டி டேஸ்ட் சேஞ்ச் ஆகும். மற்றொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு, இட்டாலியில் கேப்பிச்சினோ ஆர்டர் பண்ணுற டைமிங் கூட இம்பார்ட்டன்ட். இது ஃபன்னியாக இருக்கும் பட் ட்ரூ. இட்டாலியில் லோக்கல்ஸ் யூஸ்வலி கேப்பிச்சினோ காலையில் மட்டும்தான் குடிப்பாங்க. லஞ்சுக்கு அப்புறம் கேப்பிச்சினோ ஆர்டர் பண்ணிங்கன்னா டூரிஸ்ட் அப்படின்னு நினச்சி இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சிடும். லஞ்ச் ஆர் டின்னருக்கு அப்புறம் அவர்கள் எக்ஸ்ப்ரெஸோ தான் குடிப்பாங்க. சின்ன காஃபி ஷாட் பட் ஃபுல் பவுடர். அதாவது இட்டாலியில் காஃபி கூட கல்ச்சர் தான். அடுத்த ஃபேக்ட், இட்டாலியில் பப்ளிக் பிளேஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இட்டாலி சேஃப் கண்ட்ரி தான். ஆனால் ரோம், மிலன், வெனிஸ் மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் பிக் பாக்கெட்டிங் காமன். பர்டிகுலர்லி க்ரௌடட் மெட்ரோ, ட்ரெயின் ஸ்டேஷன், டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், பேக் கேர்ஃபுல், ஃபோன், வாலெட், பாஸ்போர்ட் எக்ஸெட்ரா கேர்ஃபுல். இட்டாலி டேஞ்சரஸ் இல்லை, பட் ஸ்மார்ட்டாக இருக்கணும். டூரிஸ்டாக தெரிஞ்சால் டார்கெட்டாக சான்ஸ் இருக்குது. அடுத்த ஃபேக்ட், டிரான்ஸ்போர்ட் பற்றி. இட்டாலியில் ட்ரெயின்ஸ் சூப்பர் யூஸ்ஃபுல். கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ண பெஸ்ட் ஆப்ஷன் ட்ரெயின் தான். ஃபாஸ்ட், சீனிக், கன்வீனியன்ட். ரோம் டு ஃப்ளோரன்ஸ், ஃப்ளோரன்ஸ் டு வெனிஸ், வெனிஸ் டு மிலன் ட்ரெயின் ரைடு ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஒரு ஸ்மால் வார்னிங், ட்ரெயின் டிக்கெட் வேலிடேட் பண்ணாமல் போனால் ஃபைன் வரும். இந்த ஸ்மால் மிஸ்டேக் பல டூரிஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் ட்ரெயின் ரூல்ஸ் கேர்ஃபுல். அடுத்த ஃபேக்ட், இட்டாலியில் சர்ச்சஸ் விசிட் பண்ணும்போது ட்ரெஸ் கோடு இம்பார்ட்டன்ட்.
ஷார்ட்ஸு, ஸ்லீவ்லெஸ்ஸு, ரிவீலிங் ட்ரெஸ்ஸு போட்டால் சில சர்ச் என்று டெனி பண்ணலாம். ஏன்னா அது டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லை, சேக்ரட் பிளேஸ். அதனால ரெஸ்பெக்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்த ஃபேக்ட், இட்டலி இஸ் எக்ஸ்பென்சிவ் பட் ஒன்லி இஃப் யூ ட்ராவல் லைக் எ டூரிஸ்ட். டூரிஸ்ட் ட்ராப் பிளேஸில் காஃபி குடித்தா 10 யூரோ, அதே லோக்கலில் ஸ்ட்ரீட் காஃபி குடித்தா ஹால்ஃப் ப்ரைஸ் தான். டூரிஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் பாஸ்தா எக்ஸ்பென்சிவ், லோக்கல் ட்ரேடரில் சேம் ஃபுட் டேஸ்டியர் அண்ட் சீப்பர். அதனால் இட்டாலி என்ஜாய் பண்ணணும்னா டூரிஸ்ட் போல் இல்லாமல் லோக்கல் போல் மூவ் இருக்கணும். அடுத்த ஃபேக்ட், வெனிஸில் ஸ்லோலி சிங்கிங். ஆமாம், வெனிஸ் லிட்ரலி நீர் மேலே மிதக்கும் சிட்டி. அது உலகத்திலேயே யூனிக் சிட்டி. ரோடு இல்லை, கெனல் தான் ரோடு. கார்ஸ் இல்லை, போட்ஸாக டிரான்ஸ்போர்ட். இமேஜின் பண்ணுங்கள், ஊப்பருக்கு பதிலாக போட். வெனிஸ் அழகு ட்ரீம் மாதிரி இருக்கும், ஆனால் க்ரௌட் ரொம்ப அதிகம். பீக் சீசன் முன்பே புக் பண்ணி ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். அடுத்த ஃபேக்ட், ஃபேஷன் லவர்ஸ்க்காக இட்டாலி தான் ஃபேஷன் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு, பர்டிகுலர்லி மிலன். லக்ஸுரி பிராண்ட்ஸ், டிசைனர் கல்ச்சர், ரன்வே இன்ஃப்ளூயன்ஸ், மிலன் குளோபல் ஃபேஷன் பவர் ஹவுஸ். அதனால தான் ஃபேஷன் உலகத்தில் இட்டாலிக்கு தனி ரெஸ்பெக்ட். அடுத்த ஃபேக்ட், இட்டாலி பீப்புள் இங்கிலீஷ் பேசுவாங்க, பட் எல்லோரும் இல்லை. டூரிஸ்ட் பிளேஸ் ஓகே, ஆனால் ஸ்மால் டவுன்ஸு, லோக்கல் ஷாப்பு, வில்லேஜ் சைடு பேசிக் இட்டாலியன் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் சில வேர்டுகளாவது தெரிஞ்சுக்குங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், இந்தியன்ஸ்க்காக இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தால் இட்டாலி போக செங்கன் விசா தேவை. விசா ஆன் அரைவல் கிடையாது. குட் நியூஸ் என்னென்னா 2026 முதல் இட்டாலி விசா ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாகுது. இட்டாலி ஃபுல் டிஜிட்டல் செங்கன் விசா சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்கு. அப்ளிகேஷன், டாக்குமெண்ட் அப்லோடு, ஃபீ பேமெண்ட்டு, ட்ராக்கிங் எல்லாமே ஆன்லைன். ஃபஸ்ட் டைம் அப்ளிகேண்ட் மட்டும் பயோமெட்ரிக்காக இன்பர்சனாக போக இருக்கலாம். அதாவது இட்டாலி ட்ரிப் பிளான் இப்போ ஈஸியாகுது. அடுத்த ஃபேக்ட்டு, இட்டாலியில் டைம் ஸ்லோவாக மூவ் ஆகும் ஃபீல் வரும். இதுதான் இட்டாலி சாம். அங்கே மக்கள் ரூல்ஸ் லெஸ், ஃபுட் ஸ்லோ, காஃபி ஸ்லோ, ஈவினிங் வாக் ஸ்லோ, லைஃப் இட் செல்ஃப் ஸ்லோ. இட்டாலி டீச் ஒன் பியூட்டிஃபுல் லெசன், என்ஜாய் பண்ணணும், சர்வை மட்டும் பண்ணக்கூடாது. அதனால தான் இட்டாலிக்கு போகிறவங்க ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, ஃபீலிங்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இட்டாலி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி இல்லை, அது ஒரு ஃபீலிங், அது ஒரு ஓப்பன் மியூசியம், அது ஒரு ஃபுட் ஹெவன், அது ஒரு ரொமான்டிக் மூவி அசெட், அது ஒரு ஹிஸ்டரி புக், அது ஒரு லைஃப் ஸ்டைல் லெசன். இட்டாலி போகிற பிளான் இருந்தால் இந்த ஃபேக்டை சேவ் பண்ணிக்கங்க. உங்கள் ட்ரிப் ஸ்மூத் ஆகும், மெமரபிள் ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இட்டாலி போக ட்ரீம் இருக்குன்னா கமெண்டில் இட்டாலி ஒன் டே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இட்டாலி ட்ரிப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அமேசிங்கான பிளேஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.